பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் அன்னைக்கு எடுத்த கஷ்டங்களில் அகாயில் ட்ராவல் பண்ணணும்னு எடுத்த டிசிஷன் இன்னைக்கு எவ்வளோ சாட்சியாக வச்சுருக்கு பாருங்க. லேலுயா. அதனால் இந்த செய்தியை கேட்குற ஊழியத்துக்கு வரவா வேண்டாமா அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும். I am not coming back. அவருக்கு தூக்கி போட்டுச்சு. Why are you not coming back? I said, sir, now I know. I understand all that has happened in my life. Now I understand why God took me through that. அது காட்னு சொல்கிறது கூட என்னால் சரியாக சொல்ல முடியல. பட் சம்மோ அப்படியே திணறி என்னமோ சொல்லிட்டு I told him I am not coming back. அவருக்கு ரொம்ப he was upset and angry and you could not believe what this fellow is saying. Are you clear why are you saying I am giving you this offer என்றாரு. No sir, I think I will not. You want anything more? What more you want? எனக்கே சஸ்பென்ஸாக இருக்கு. இந்த தேசத்துக்காக இவங்க வந்து பேஷனேட்டாக இருக்கிறாங்களா? இப்போ நம்ம 2 பேரும் சொல்லலாம். பட் ஜென்ரலாக பார்க்கும்போது வாட் டு தே சீ இன் அஸ்? நம்ம சீனியர் பீப்புள்கிட்ட அவங்க என்ன பார்க்குறாங்க? உண்மையாகவே தேசத்துக்கு we have that passion. ஏன்னா I don't think we are showing them that example. And so I feel, I don't know, she must say, I feel we have disappointed them. அதனால தான் they are also not so excited. என்னமா I don't know. I feel today's generation feels ஒரு மாதிரி lukewarm. And I feel the young people are very disappointed with us. Generally. Maybe 1 or 2 here and there are some exceptions. ஆனால் ஜென்ரலாக பார்த்தா I feel we have let down these people very badly. அதனால தான் I feel நம்ம தான் கணக்கு கொடுக்கணும், ரொம்ப கணக்கு கொடுக்கணும். என்ன செய்யலாம் அங்கிள்? ப்ராக்டிக்கல் என்ன சொல்லுது, ஹார்ட்டே உறைஞ்சி போயிருக்கு. so many things, layers of hardness. ரொம்ப நம்ம we are so good in showmanship. எல்லாம் அவுட்வர்டாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது ஆண்டவர் வந்து he knows inside என்ன விஷயம், இந்த உள்ள என்ன நடக்குது என்று ஆண்டவருக்கு தெரியும். இப்போ உங்களுடைய டெய்லி ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் விரும்புவாங்கன்னு செய்ய மாட்டாங்க. நீங்கள் அதை எப்படி, உங்களை பார்த்தா பெரிய பிக் லீடராக வளர்ந்துருக்குறீங்க, கட்டாயம் இவ்வளோ பேருக்கு பிளஸ்ஸிடாக இருந்திருக்கிறீங்க, சாட்சியாக இருந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. உங்களுடைய அன்றாட அந்த ஜெப வாழ்க்கையை வேதவாசியை எப்படி ஒழுங்குபடுத்துவீங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். I mean, one fundamental thing that I learned early, ஆண்டோட்ட வந்து ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன லீடர்ஸ் கொடுத்த ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரைனிங் which has really been helpful. அது என்னென்னா, பைபிளை வந்து கவர் டு கவர் வாசிக்கணும். ஜெனசிஸ் டு ரெவலேஷன். மகளே கேட்டியா? இது வந்து பிட்டாக வாசிக்கிறதுல இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். யூ மஸ்ட் ரீட் த பைபிள் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். அது வந்து திருப்பி ஓடணும் வாழ்க்கையில். அண்ட் யூ மஸ்ட் ரீட் லவுட்லி. சத்தமாக வாசிக்கணும். சத்தமாக வாசிக்கிறதுனால ஐ ஃபீல் லாட் ஆஃப் வேர்சஸ் ஹவ் காட் ஸோ டீப்லி என்ட்ரென்ச்ட். எனக்கு இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஐ வேர்சஸ் வில் கம் பிகாஸ் அது உள்ளுக்குள்ள அப்படியே செட் ஆயிடுச்சு. தட் ருட்டீன் இஸ் ஆன்கோயிங் இப்போ எனக்கு. அப்போது ஒரு நாளில் 15 நிமிஷம் வாசித்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 15 minutes of reading, 3 chapters usually average. 15 minutes reading வாசித்திங்கன்னா ஒரு வருஷத்தில் பைபிளை முடிச்சிடலாம். ஸோ அது வந்து பேக்ரவுண்டாக அதை ஓடிக்கிட்டே இருக்கணும். தட் மஸ்ட் பி அன் ஆன்கோயிங் திங். அது தவிர நாங்கள் வந்து ஒரு பேசேஜை எடுத்து ஸ்டடி பண்ணுறதோ, அதை டீட்டெயிலாக ஒரு வசனத்தை வாசிக்கிறதோ, மெடிடேட் பண்ணுறதோ எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். பட் பேக்ரவுண்டில் அந்த கண்டினியூஸ் ரீடிங் மஸ்ட் பி ஆன்கோயிங். அப்போ தான் நமக்கு வந்து ஆண்டவருடைய பெரிய யோசனை என்னன்ட்டு நமக்கு அந்த கிளாரிட்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருடைய பெரிய யோசனை என்ன, அவருடைய பிளான்ஸ் என்ன, அந்த கிளாரிட்டி வர ஒரு சின்ன பேசேஜ் எடுக்கும்போது அதனுடைய சரியான இன்டர்பிரிட்டேஷன் வரும்.
வரும். இல்லைன்னா நம்ம வந்து வாட் வில் டூ இஸ் வில் மிஸ்இன்டர்பிரட் அ பேசேஜ். இட் மஸ்ட் பி. இப்போ வந்து ஒரு நாடகம் வச்சா பேக் ட்ராப் என்ன இருக்கோ அந்த பேக் ட்ராப் பேஸில் தான் அந்த அந்த பர்டிகுலர் சீனுடைய அர்த்தம். அப்போ தான் அந்த தட் சீன் ஹேஸ் மீனிங் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த பேக் ட்ராப். அது மலையாக இருக்கலாம், ஒரு தண்ணி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேக் ட்ராப்பில் தான் அந்த சீனுடைய மீனிங் இருக்கும். அந்த பேக் ட்ராப் இல்லைன்னா அந்த சீனுக்கு சரியாக அர்த்தம் வராது. ரீடிங் ஆஃப் த பைபிள் ஃப்ரம் கவர் டு கவர் இஸ் யுவர் பேக் ட்ராப். அந்த பேக் ட்ராப் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த பேக் ட்ராப் இருந்தால் தான் ஒவ்வொரு சீனும் மாற மாற அகெயின்ஸ்ட் த பேக் ட்ராப் யூ வில் see அந்த சீன். அந்த பேசேஜினுடைய அர்த்தம் பேக் ட்ராப்போட தான் பார்த்தா அந்த 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 பேசேஜுடைய அர்த்தம் சரியாக வழங்கும். அதர்வைஸ் யூ வில் மிஸ்இன்டர்பிரட் அ பேசேஜ். நிறைய பேர் தப்பாக இது இல்லை இன்டர்பிரட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அ பேசிக் டிசிப்ளின். ப்ரேயர் வந்து எனக்கு எப்படின்னா காட் ஹஸ் பீன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம், இது ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. சைமல்டேனியஸாக ஐ எம் ஆல்சோ ஹேவிங் another conversation right now. Praise Lord. There must be this vertical conversation and the horizontal conversation. இந்த ரெண்டும் சைமல்டேனியஸாக போயிட்டே இருக்கணும். எங்கே இருந்தாலும் ஆண்டவரோட அந்த அந்த கான்வர்சேஷன் வந்து நிப்பாட்டவே கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு என்ன அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய வாஞ்சைகள் என்ன. ஆண்டவர் இந்த சமயத்து உங்களோட பேசிகிட்டு இருக்க ஆண்டவர், எந்த சரியா நான் பேசணுமா பேசக்கூடாதா, அப்படியே அந்த கான்வர்சேஷனில் இருந்தால் தென் யூ ஆர் ரியலி இன் த ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். யூல் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் பிகாஸ் யூ ஆர் இன் அ internal conversation. லைக் நெகேமியா அதில் நீங்கள் சொல்கிற ராஜா கேட்டாலும் ஹார்ட்ல இருந்து நெகேமியா ஜெபிச்சுட்டு அப்படி பேசுகிறத அதில் இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து சரியான்னு சொல்லி பேசாத, இப்போ பேசு, கரெக்டாக நடத்துவார். இந்த வார்த்தை நீ சொல்ல தேவையே கிடையாது, யூ ஸ்டாப். ஸோ யூ ஆர் என்ஜாயிங் தட் இன்டர்னல் கான்வர்சேஷன். மூச்சு வாங்குற மாதிரி ப்ரேயர் எப்பவுமே ஜெபிச்சுட்டு எக்ஸாக்ட்லி அந்த வேர்டு தான். இட் இஸ் அ breath to breath relationship. Prayer is a breath to breath breathing relationship. அதை நம்ம படிச்சிட்டோம்னா அது will come by practice. உடனே வராது. you have to practice. பரிசுத்தாவியார் நமக்கு அதை டீச் பண்ணுவார். அது ப்ராக்டிஸ் பண்ண தென் யூ வில் என்ஜாய் தட். அதை யூ டோன்ட் வாண்ட் டு மிஸ். அதுலேருந்து நீங்கள் போகவே விரும்ப மாட்டீங்க. அங்கே ஐ வாண்ட் அதுலேயே, ஏன்னா யூ ஆர் இன் தட் இன்டர்னல் கான்வர்சேஷன். யூ பி என்ஜாயிங் ஆண்டோடைய ப்ரெசன்ஸும். அதுதான் நிறைய பேருக்கு அந்த ஸ்பிரிட்ஃபுல் லைஃபே தே டோன்ட் நோ. They have converted that into gifts and evidences, tongues இருக்கணும், இது இருக்கணும். So they made all that as though that is the spirit-filled life. ஆண்டவர் கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு, வரங்களை கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. பட் ப்ளீஸ் பி த ரிலேஷன்ஷிப், அவரோட இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் மஸ்ட் பி ஆன்கோயிங். அந்த கிடையாது, அது அடிப்படை. அது இல்லாமல் வெறும் எனக்கு இந்த வரம் இருக்குது அந்த வரம் இருக்குது. யூ கன்ஃபியூஸ் யோர் செல்ஃப், யூ கன்ஃபியூஸ் எவ்ரிபடி. நடக்குது இல்லை. இப்போ வாலிபர்கள், இப்போ நான் ஒரு 100 பேர் சர்ச் இருந்தால் அந்த சிறுவர்கள் வாலிபரோட எண்ணிக்கை ஒரு 60% இருக்கணும். ஏன்னா நம்முடைய மக்கள் தொகையில் யங்ஸ் தான் 60% மேலே வந்து சர்வே சொல்லுது. ஆனால் இல்லையே, வாலிபர்கள் ஏன் சர்ச்சுக்கு வரமாட்டுறாங்க? ஏன் ஏதாவது என்னெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்களேன். இல்லை, வாலிபர்கள் சர்ச்சுக்கு வரணும்ல. இப்போ நம்ம பேசுகிற பேச்சு ஆஸ் அ யங் பர்சன்மா, டிட் யூ ஃபைண்ட் இட் போரிங் ஆர் இன்ட்ரெஸ்டிங்? சொல்லு பார்க்கலாம், ஆனஸ்டாக சொல்லு. இல்லை, எக்ஸ்ட்ரீமாக லைக் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு எனக்கு. As a young person you felt very, I mean, didn't feel bored. I see you as a big leader. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கையில என்ன அண்டர்கோ பண்ணீங்க, ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறப்ப ஐ ஃபீல் இட் அஸ் இன்ட்ரெஸ்டிங். இல்லை, தட்ஸ் கரெக்ட். ஓகே, பட் நான் சொல்கிறேன், நம்ம சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அவர் கான்வர்சேஷன் உனக்கு வந்து அது போரிங்காக இருந்ததா, ஆர் டிட் யூ லைக் வாட் நம்ம பேசுனதுலாம் உனக்கு எப்படி இருந்தது? as a young person என்ன சொல்லுவேன் நீ? இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது அங்கிள். எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுனால ஐ ஃபீல் இட் அஸ் இன்ட்ரெஸ்டிங். இயேசுவால் என்னெல்லாம் செய்ய முடியும் ஒரு மனுஷனை கொண்டு, அது தெரியுதுல்ல. இல்லை, நான் தான் சொல்கிறேன் பிரதர்,
see, she has found this conversation in today. This is what they don't see. ஏன் நீங்கள் கேட்குறீங்க ஏன் வரமாட்றாங்கன்னா they don't see the reality, the சர்ச்சில் பாட்டில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வேர்ட் ஆஃப் காட் மஸ்ட் பிகம் ரியல். என்ன வேர்ட் ஆஃப் காட் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா அது எப்படி நம்ம வாழ்க்கையில் வரும், இந்த மாதிரி ரியாலிட்டி அவங்க பார்க்க முடியல. ஜஸ்ட் ஒரு டீச்சிங் ஏதோ ஒன்று வேற மாதிரி போகுது. இதுக்காக நம்ம ஏன் வரணும்? மைட் as well you sit with your cell phone. அதான் அம்மா அப்பா கம்பல்சரி வந்தாலே அவன் செல்ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப ரேர். நம்ம ரொம்ப அதுக்கு மாறணும். சபைகளும் லீடர்ஸ்கள் எல்லாம் மாறணும். ஸோ எனக்கு என்னமோ காட் இஸ் நமக்கு நல்ல அந்த 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 லைஃப்க்கு நமக்கு ஆண்டுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாரு. இதை நம்ம பண்ணலைன்னா அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா we have let them down. இவங்க வந்து வரலன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். our generation has failed. அவங்களால அவங்க நம்மளை பார்க்கும்போது they're not excited, they're not thrilled, they're not வா இந்த லைஃப் ரொம்ப எக்ஸைட்டிங் லைஃப், மீனிங்ஃபுல்லாக இருக்குது, ஜாய்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்களால பார்க்க முடியும். ஒரு மாதிரி they see ஒரு லெவலில் வேறு மாதிரி இருக்காங்க, இன்னொரு லெவலில் வேறு மாதிரி இருக்கு. இப்போ நம்ம யூத் ஜெனரேஷனில் அங்கிள் நான் ஒரு லீடராக பார்க்குறேன். அவங்க நம்மளை கிராமத்தில் அவனை காஸ்பல் சொல்லி ரட்சிப்புகளையும் நடத்தி சர்ச்சு போகிறான். போய் ஃபியூ மந்த்ஸில் பேக் அடிச்சாங்க. கவலையாக இருக்குது. நாங்கள் சர்ச்சு மினிஸ்ட்ரி பண்ணுறதில்ல, அதாயும் பண்ணுறதில்ல நினைக்கிறேன். ஆனால் அந்த அவங்களுக்கு தேவையான தீனியே அங்கே கிடைக்கலையா? அப்படி தான் இருக்குது. எல்லாம் அதுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணோம். இப்போ எல்லா யூத்துகளுக்கும் அந்த டான்ஸ் அந்த மாதிரி ஒரு இது பரவிக்கிட்டே இருக்குது. இப்போ டான்ஸ் ஆடுனா தான் ஜனங்களே இங்கே வர்றாங்கங்கிற மாதிரி எல்லா லீடர்ஸ்லையும் டான்ஸை பழக வேண்டியிருக்குது. அந்த டாக்டரினில் அந்த டான்ஸ் ஆடலாமா? அதை குறித்து ஏதாவது சொல்லுங்க. பைபிள் படி உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்களேன். கருங்கலான சப்ஜெக்ட் தான், பேசி தான் ஆகணும். இல்லை, லெட் மீ கோ டு தட் அதர் பாயிண்ட் யூ செட்ல. ஏன் இவங்க வந்து கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அப்புறம் திரும்பி பழைய ஹேபிட்ஸ்க்கு போயிடுறாங்கன்னா, ஐ ஃபீல் நம்ம வந்து பர்சன் லைக் ஹர் ஆர் எனி அதர் பர்சன், ஐ ஹாவ் டு ஹாவ் என் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அந்த பர்சனை நான் வந்து ஃபாலோ அப் பண்ணணும். ஐ மீன் எனக்கு ஐ கேனாட் சே இவங்க வந்துட்டு ஆர்டர் ஏற்றுக்கொண்டுட்டாங்க ஸோ என் ஜாப் முடிஞ்சிருச்சுன்னு விட முடியாது. I have to individually ask, எப்படிப்பா இருக்கிற தங்கச்சி, நீ எப்படி இருக்கிற, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, are you okay, are you walking with Jesus? Unless and until அந்த லெவலில் நம்ம பர்சனலாக என்கேஜ் பண்ணாதான் we will ensure that they will be able to be nurtured. அதை நம்ம பண்ணலன்னா சாத்தான் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் இதை வெயிட்டிங், சின்ன ட்ராப்பில் மாட்டி விட்டுருவான். அப்புறம் ஒரு இடத்துல விழுவாங்க. அப்புறம் அதை சொல்லிடுவான், நீ எல்லாம் உருப்பிட மாட்ட, நீ இந்த மாதிரி தான் பண்ணுவ, நீ திரும்பி போயிடுவேன், உன் அடிக்ஷன் இந்த மாதிரி இருக்குது, நீ திரும்பி இதில் விழுந்துருவ அப்படின்ட்டு அவன் சொன்னான்னா இவங்களும் அந்த பேச்சு கேட்டுரும். ஏன்னா there is no one close by to care for these people. Why there is no one close by na, we as leaders are preoccupied. நம்ம செய்ய வேண்டியது ஃபாலோ அப். ஐ மஸ்ட் கிவ் டைம் டு அ யங் பர்சன். அவனை பற்றி நான் கேட்கணும், அவனை பற்றி நான் விசாரிக்கணும், அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஐ டோன்ட் ஹவ் டைம் பிகாஸ் ஐ எம் வெரி பிக் லீடர். எனக்கு நிறைய இடம் போக வேண்டியதாக இருக்குது, பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ திஸ் பர்சன் இஸ் லாஸ்ட். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பாஸ்டர், எவரி லீடர்ஸ் அவங்கள விசாரிச்சு என்ன எப்படி இருக்குன்னு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது அந்த பிரதர், ஐ ஃபீல் இஃப் தட் இஸ் இன் பிளேஸ். நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்குறீங்களா, இந்த டான்ஸ் அதுக்கு டைமே இருக்காது, தேவையில்லை. யங் பீப்புள் வில் ரஷ், தே சே அவங்களே வருவாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த அங்கிள் இந்த ஆண்டி வந்து தே லவ் அஸ், தே கேர் ஃபார் அஸ், எங்களை கேட்குறாங்க, அதுக்கு தான் நாங்கள் வரோம், இந்த டான்ஸ்க்காக நாங்கள் வரல. இவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் டான்ஸ் பண்ணுறதா? இவங்கள ஜெனுவனாக நம்ம கேர் பண்ணோன்னா they will just love us. they'll say these people are so genuine. எங்களை இவங்க நேசிக்கிறாங்க, எங்களை பற்றி இவங்களுக்கு விசாரிக்கிறாங்க, எங்களை விட மாட்டாங்க, நல்லா கேள்வி கேட்பாங்க. they will not spare. நம்ம தப்ப போனால் காதை முறுக்கி நம்மளை திருப்பி we have அந்த அத்தாரிட்டியை நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம்.
இப்போ இயூன்னு ஒரு மினிஸ்டர் இருக்குல்ல, இவாஞ்சலிக்கல். என் ஒய்ஃப் அதில் ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்து தான் மேரேஜ் அப்போ கல்யாணம் முடித்தோம். அதில் அந்த டெவலப்மெண்ட், ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்கன்னா அந்த யூத்துகளை வீட்டுக்கு வர வச்சு நல்ல ப்ரேயர்ஸல், அந்த பைபிள் ஒரு நல்ல டிவோஷன் பண்ணுறாங்க. அது நிறைய பேர் பில்டப் ஆகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி யூத் அதில் வர்றாங்க. நான் இப்போ ஒரு ஏர்போர்ட்டில், மதுரை ஏர்போர்ட்டில் ஒரு சிஸ்டர் பார்த்தேன். அவங்க ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏர்போர்ட்டில் பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க, நான் இருக்கும்போது இங்கே ஆடிட்டராக இருக்கிற அவர் வந்து நடராஜன் இருந்து ஹிந்துவாக இருந்து கிதியன் பாலா ஆண்டவர் தொட்டு அவங்க ஆடிட்டராக இருக்காங்க. அவங்க வீட்டில் ப்ரேயர் செல்ஸில் ஃப்ரீடமாக எங்களை காலேஜிலேருந்து வெஹிக்கிளில் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு நல்ல சொல்லி கொடுத்து நல்லா எங்களை கவனிச்சு அன்பு செலுத்தி மறுபடியும் விடுவாங்க. அதில் தான் நாங்கள் ஆண்டர் பிடிச்சிக்கிட்டோம். நீங்கள் சொல்கிற அதே தான். இதே இது சர்ச்சஸ் செய்யணும். அதான் இட் ஷுட் பி நார்மல். நம்ம சர்ச்சஸில் இது ஷுட் பி த ரெகுலர் நடந்துகிட்டு இருக்கணும். யாரும் யாரோட பேசவே மாட்டேன். நான் போனங்கள் என்னுடைய வேதனை அப்படியே பயந்து உள்ளே போகலாமா வேண்டாமான்னு போவோம். யாரும் யாரோட பேச மாட்டாங்க. நானாக போகணும், நானாக வரணும். அப்போ எனக்கு எப்படி தெரியும்? போர் அடிக்கும்ல. அப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்து இருக்கிறவங்க தெரியாது அவங்க யாருன்ட்டு. ஹவு சேட் இல்லை? ஒரே வேதனையோட வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி அவங்கள கேட்கறதுக்கும் அவங்களுடைய விஷயத்த விசாரிக்கிறதுக்கும் நோபடி ஹஸ் எனி டைம். இல்லை, போய் உட்கார்ந்த உடனே வாங்க, உங்கள் பேர் எங்கேருந்து வர்றீங்க, ஏதோ உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன், இது ஜெபம், இப்படி ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போயிட வேண்டியதான். இங்கே ஜெனசிஸ் சாப்டர் 40 வாசிங்க. ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட். இந்த என்ன அந்த பிரிசன்னா தமிழ்ல என்னது, சிறைச்சாலையில் இது யோசேப்பு இருக்கிறான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 5 இல்லை 6 7 வசனம், 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் என்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். பாத்தீங்களா? இது வந்து ஒரு வெரி சிம்பிள் கான்வர்சேஷன். அவன் இருக்கிறது ஜெயிலில் இருக்கிறான். அவன் ஜெயிலில் போட்டதுக்கு காரணம் வந்து தப்பானது. தி இஸ் நாட் டன் எனிதிங் ராங். அவனை போய் உள்ளே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம யோசிப்பு இடத்துல நம்ம இருந்தோம்னா எப்படி என்ன யோசிச்சிருப்போம்? நான் ஒன்றுமே செய்யலை, நான் நல்லா இருந்தேன், ஆண்டவருக்காக இருந்தேன், என்னை வந்து இப்போ அக்யூஸ் பண்ணி என்ன ஜெயிலில் போட்டிருக்கேன். யூ வில் பி ரொம்ப ஆங்க்ரியாக, பிட்டராக, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்திருப்பான். இந்த 2 மனுஷனுங்க அவன் வந்து அங்கே இருக்கிறான், அவங்களும் சிறைச்சாலையில் வந்து இருக்கும்போது இவன் யோசித்திருக்கலாம், இவங்க பற்றி நான் ஏன் கவலை, இவனை பற்றி நான் ஏன் கேட்கணும், ஒய் ஷுட் ஐ பாதர். அவன் கவலையோடு இருக்கிறான்னா அவன் கவலை இருக்கட்டும், எனக்கு இன்னும் ஜாஸ்தி கவலை அப்படின்னு சொல்லிட்டு கூட வாக்ட் ஆஃப். ஆனால் அன்றைக்கி அந்த கான்வர்சேஷன் பாருங்களேன், ஏன்ப்பா எனக்கு 2 பேரும் கவலையாக இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கோங்க, யோசிப்பு கதையே கிடையாது. அதானே, கதையே கிடையாது. அதே முடிஞ்சிருக்கும், சிறைச்சாலையே முடிஞ்சிருக்கும். அந்த ஸ்மால் கான்வர்சேஷனால தான் எல்லாம் ஓப்பன் ஆச்சு, ஃபுல் ஸ்டோரி ஓப்பன் ஆச்சு. சிறைச்சாலை தான் இவனுக்கு விடுதலை. ஆண்டவர் என்ன பெரிய விஷயம் வச்சிருக்கு, அந்த ஃபுல் ரீஜனுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆண்டவருடைய பிளான். அந்த பிளானுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் நிறைவேறதுக்கு இந்த கான்வர்சேஷன் நடக்கணும். அப்போ சின்ன கான்வர்சேஷன் ஒரு பெரிய ஜெனரேஷன். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சர்ச்சில் இந்த மாதிரி சின்ன கான்வர்சேஷனை நம்ம இந்த சின்ன கான்வர்சேஷன் தானே அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டோம்னா யூ ஆர் ப்ரிவென்டிங் காட்ஸ் பர்பஸ். ஆண்டவர் என்னமோ வச்சிருப்பாரு ப்ரேயர் பிளானு. அது நீங்கள் ஒரு கேள்விக்கு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் யார், அந்த கான்வர்சேஷன் வில் சேஞ்ச் த ஹோல் ஸ்டோரி. ஹிஸ்ட்ரியே மாறிடும். பட் வி மிஸ். என் வாழ்க்கை, நான், என் கஷ்டம் நானே யோசிச்சுட்டு, இவங்க பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றை நான் எப்படி யூஸ் பண்ண முடியும்? we are preventing. ஒவ்வொரு தடையும் ப்ரிவென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ 21 நூற்றாண்டு ஆயிடுச்சு அங்கிள், எழுப்புதல்னு பேசுகிறோம். உண்மையாகவே அந்த எழுப்புதல் வருமானு தெளிப்பா. நிறைய புஸ்தகம் வாசிருக்கிறேன். அங்கே ஒரு எழுப்புதல் வந்துச்சு, அங்கே ஒரு எழுப்புதல் வந்துச்சு அப்படின்னா இருக்கிறோம். நம்ம
அப்படி ஒரு ரிவைவலே கண்ட என் ஒன்றுக்கு நடந்ததாகவே இல்லை அங்கிள். உண்மையாகவே அடுத்த ஒரு ரிவைவல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? எனக்கு என்ன செய்யணும்? லாங்கிங் என்கிட்டே இருக்கு. டெய்லி ஜெபம் பண்ணுறோம், ஏதாவது செய்யணுமா, எப்போ ஏதாவது இன்னும் மாற்றி யோசித்தா நல்லா இருக்குமா அப்படிலாம் சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஐ மீன் காட் ஹஸ் கிவன் யூ ஒரு பெரிய ஒரு பேர்டனும் விஷனும் கொடுத்து ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணுறாரு. தட் இஸ் சம்திங் அமேசிங். ஆனால் என்ன வாழ்க்கை பார்த்தா உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது கம்பேரிசனே கிடையாது. ஐ எம் வெரி ஸ்மால். ஆனால் எனக்கு எழுப்புதல்னு சொல்லும்போது இன்றைக்கி ஐ ஃபீல் வெரி ஜாய்ஃபுல். ஏன்னா எனக்கு என்ன நான் அனுபவிக்கிறேன்னா, இன்றைக்கி ஆண்டவரோட நான் வந்து அவரோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன். அவர் நடத்துகிறாரு. எனக்கு கட்டாயம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. பட் ஐ எம் என்ஜாயிங் தட் ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். இதை வந்து நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹீலிங்கை நம்ம எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். அவங்களும் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அவங்களும் அதை அனுபவிக்கலாம். ஐ எம் சீயிங் தட் நிறையா ஒவ்வொரு தடவையும் எங்கள் ஃபேமிலி லைஃப்பில் வி மீட் வித் பீப்புள். ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, அவங்களுக்கு நீ இந்த வார்த்தையை சொல்லு, இந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடு, இந்த வேர்டை கொடு, அவங்களுக்கு ஹீலிங் வரும். அண்ட் வி ஆர் சீயிங் தட் உடனே ஹீலிங் நடக்குது. மே நாட் பி எக்ஸ்டர்னலாக அவங்க சுச்சுவேஷன்லாம் மாறிடுச்சு அப்படிங்கல, உள்ளுக்குள்ளே இந்த கஷ்டம் போயிடுது, உள்ளுக்குள்ளே இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இஸ் கான், உள்ளுக்குள்ளே இருந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும், அந்த அன்ஹாப்பினஸ் போயிடும், அந்த அன்ஃபர்கிவ்னஸ் போயிடும். எனக்கு அதுதான் எழுப்புதல். டுடே இதை நம்ம எல்லாரும் செய்ய முடியும், ஒவ்வொரு கிறிஸ்டியன்ஸும் செய்யலாம். அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். எப்போ நம்ம ஆண்டவர் என்னுடைய சிச்சுவேஷனை மாற்றணும்னு நம்ம போகிறோமோ கட்டாயம் அது கஷ்டம் தான் வரும். என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்ன மாற்றுங்க. I'm having negative thoughts. I'm having internally unforgiveness. நிறைய பேருக்கு unforgiveness மறக்க மாட்டோம். யாரோ ஏதோ செஞ்சாங்க, அதை இன்னும் பிடிச்சி வச்சுட்டு இருப்போம். அண்ட் வி ஃபீல் நான் தான் சரி, அவங்க தான் தப்பு அப்படின்னு வச்சுட்டு, அப்போ எழுப்புதல் எப்படி வரும்? அது விடணும். நோ, வி won't let go. ஆண்டவர் என்னை சுகத்தை தரணும், எனக்கு பிள்ளைங்களுக்கு நல்லா ஆயிடணும், இது அதெல்லாம் ஆண்டவர் செய்வார். உனக்கு உள்ளுக்குள்ளே why don't you surrender your heart? உள்ளுக்குள்ளே பண்ண மாட்டோம். ஸோ this is we are only preventing அந்த ரிவைவல். நம்ம தான் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். ஆண்டவர் ஊத்துறாரு. ஐ மீன் he wants to just pour out revival. ஆனால் நான் வந்து என்னுடைய அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த இஷ்யூஸை நான் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறது ஐ எம் நாட் ரெடி, ஐ எம் நாட் வில்லிங், ஐ எம் ஜஸ்டிஃபைங் மை செல்ஃப். நீங்கள் இங்கே வந்து பேசின தலைப்புகள் எல்லா தலைப்புகளையும் பேசுவீங்க. இப்போ இம்பார்ட்டண்டாக ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு அவுட்லைன் கொடுங்களேன் டிவி நேயர்களுக்கு. இது இப்போ நான் இங்கே டீச் பண்ணது வந்து பிப்ளிக்கல் மேண்டேட் ஃபார் இவாஞ்சலிசம், மேண்டேட் ஃபார் இவாஞ்சலிசம். சும்மா ஒரு அவுட்லைன், சும்மா ஃபியூ மினிட்ஸ்னாலும் அதில் ஒரு டேஸ்ட் வந்துட்டா நல்லா இருக்கு, இது நம்ம படித்தா நல்லா இருக்கும்னு அடுத்த அகாய் ட்ரைனிங்கில் கொஞ்சம் பேர் நம்ம இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சிடலாம். இல்லை இப்போ வந்து சுவிசேஷம்னு சொல்லும்போது ஜென்ரலாக காஸ்பல்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுறோம், காஸ்பல் வந்து நீ பாவ மன்னிப்பு கிடச்சிரும், நீ ஐஸ்வான்ட்டு வா, நீ மன்னிப்பு கேளு, ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிச்சிடுவார், ஆண்டவர் நீ ஏற்றுக்கொள்ளு, அவர் உன்னை இருதயத்துக்குள்ளே வருவார், நீ வந்து புது சிருஷ்டியாக ஆயிடுவே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். கரெக்ட் தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வாசிங்க கொலோசியர் 1:20 வாசிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சுவிசேஷன் சொல்லும்போது ஆண்டவருடைய யோசனைகள் என்ன, what is God doing actually? Colossians 1:20, கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சமாதானத்தை உண்டாக்கி, அந்த சமாதானம் உடைய வேர்டு வந்து ஹீப்ரூல ஷாலோம். அந்த ஷாலோம் வார்த்தைக்கு இட் இஸ் அ வெரி லார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா விதத்துலேயும் ஆண்டவர் வந்து நன்மை, ஹோல்னஸ், ஃபுல்னஸ், கம்ப்ளீட்னஸ், ஒரு குறைவும் இல்லாத நிலைமை. அப்போ அந்த ஷாலோமுக்கு வந்து 4 முக்கியமான பகுதிகள். நம்பர் 1, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் சரியான உறவு.
அந்த உறவு எப்படின்னா, நான் ஆண்டவருக்குள்ளேயே நான் வசிக்கிறேன், பிழைக்கிறேன், இருக்கிறேன். அந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அவருக்குள் நாம் 3 வார்த்தைகள் இருக்கும். பிழைக்கிறோம், வசிக்கிறோம், இருக்கிறோம் என்று இருக்கும். ஸோ அவருக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அதான் ரிலேஷன்ஷிப். ஆண்டவருக்குள்ளேயே நம்ம அவருடைய ஹேபிட்டட். ஒரு மீன் வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரி நம்ம ஆண்டவருக்குள்ளேயே வி என்ஜாய் காட், வி லிவ் இன் ஹிம். ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் நான் இது கேட்டேன் அது கேட்டேன் அவர் இது கொடுக்குறா, அது ரிலேஷன்ஷிப் கிடையாது. அவருக்குள்ளேயே என்னுடைய ஃபுல்ஃபில்மெண்ட், அவருக்குள்ளே இருக்கிறது எனக்கு போதும். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் எல்ஸ். காட் இஸ் மை ஃபுல்ஃபில்மெண்ட், காட் இஸ் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து எனக்குள்ளே நான் சரியாக இருக்கணும். ஐ மஸ்ட் பி ரைட் இன்சைட் ஆஃப் மீ. இன்றைக்கி அதுவும் கிடையாது, அதுவும் போயிடுச்சு, ஷாலும் போயிடுச்சு. 3வது ஏரியா வந்து எனக்கும் மற்றவங்களுக்கும் சரியான உறவு இருக்கணும். அதான் ஆண்டவர் கொடுத்தாரு சிருஷ்டிக்கும் போது, அதுவும் இன்றைக்கி இல்லை. 4வது வந்து நமக்கும் க்ரியேஷனோடையும் சரியான ரிலேஷன்ஷிப் வச்சு கொடுத்தாரு. இந்த ஷாலோமுக்கு 4 காரியங்கள் வச்சு கொடுத்தாரு சிருஷ்டிக்கும் போது. ஹி கேவ் அஸ் ஷாலோம், லைஃப் இன் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ். ஜீவன் சொல்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் எனக்கு இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன் அது ஜீவன் கிடையாது. அதுதான், தட் இஸ் நாட் ஜஸ்ட் லைஃப். லைஃப் இஸ் கம்ப்ளீட்னஸ். அதான் கொலோசியர் 1:23 வாசிங்கம்மா. 20 வாசத்தில் அதே வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குறார். அந்த ஷாலோமை திருப்பி கொண்டாடுறார். அதான் நற்செய்தி. இப்போ நற்செய்தி என்ன பண்ணிட்டோம்? எனக்கு ரட்சிப்பு கிடச்சிருச்சு, எனக்கு பாவ மன்னிப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? ரெடியூஸ் பண்ணிட்டோம். வி ஹவ் மேட் குட் நியூஸ் ஒன்லி ஃபார் பர்சனல் சால்வேஷன். இன்னொன்னுங்க, பர்சனல் சால்வேஷன் சரிதான், எல்லாத்தையும் ஒப்புரவாக்குறார் ஷாலோம். ஸோ முதல் வந்து அவரோட ரிலேஷன்ஷிப்பை சரியாக்குறார். 2வது மனுஷன் அவனுக்குள்ளேயே சரியாக இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை சரியாக்குறார். 3வது ஒருத்தரோட சரியாக இருக்கணும், அதை சரி பண்ணுறாரு. 4வது நானும் க்ரியேஷனும் என்வாயர்மெண்ட்டும் சரியாக்கணும், அதுவும் சரிப்படுத்தினார். அப்புறம் அது கொலோசியர் 1:20 என்ன போட்டிருக்கு? சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இதான் ஆண்டவர் செய்கிறார், எல்லாவற்றையும் ஒப்புரவாக்குறார். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள். ஸோ when you say salvation is a huge, பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது இப்போ நம்மள ஆண்டவரோட சேர்க்கறது மட்டும் அங்கே நிப்பாட்டிடக்கூடாது. we must see the work of God, then only understand, ஓ இதுதான் குட் நியூஸ். அந்த ஒப்புரவாக்கிட்டாருல, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்குறாரு. 2 கொரிந்தியர் 5:18. you want to read? இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இதுதான் நம்முடைய வேலை. அதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லா கிறிஸ்தவங்களும் இதை செய்யணும். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாரும் அவர்கிட்ட கொண்டு வரணும். இதுதான் ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபிக்கிறோம். இன்றைக்கி ஆளுகை யார் செய்கிறா? சாத்தான் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் சபைக்கு அவங்க செய்ய வேண்டிய வேலை அவங்களுக்கு தெரியவும் இல்லை, செய்யவும் மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு ராஜ்யம் பண்ணிகிட்ருக்கான். ஆண்டவர் மனசு உடையுது. வேதனை தான். நான் செய்ய வேண்டியதை நான் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். நீங்கள் செய்யணும் இல்லையா? நம்மகிட்டனா கிறிஸ்தவங்கிட்ட சபைகள்கிட்ட ஊழியக்காரர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சு, நம்ம அதை சரியாக செய்கிறதில்ல. ஸோ தட்ஸ் வை திஸ் ட்ரைனிங் இஸ் எக்ஸ்போஜர், இது அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் கரெக்டாக எல்லாருக்கும் தெரிய வரணும். இவங்க அதை செய்யணும், மற்றவங்களுக்கு இவங்க எடுத்து சொல்லணும். தட்ஸ் வை திஸ் அகைட் ட்ரைனிங் உடைய. இப்போ நீங்கள் ஒரு தலைப்பில் பேசுகிறீங்க, வேறு என்ன தலைப்பு? அங்கே லீடர்ஷிப், பாண்டியன் லீடர்ஷிப் எடுக்க. லீடர்ஷிப்பு குறித்து ஒரு வேர்டு சொல்லுங்களேன், சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்களேன். இப்போ லீடர்ஷிப்னு எடுத்தால் வந்து ஒவ்வொருத்தரும் வி ஹாவ் அ சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நான் இருக்கேன், ஐ ஹாவ் ஒரு சர்க்கிள் இருக்குது எனக்கு. மை ஃபேமிலி இஸ் தேர், என் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, என்னுடைய சுற்றி இருக்கவங்க இருக்காங்க, சர்ச்சில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வாட் எவர் 20, 30, 50 பேர். ஒவ்வொருத்தருடைய சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி பிக் ஆர் ஸ்மால். when you say leader, it's not a title.
லீடர்ஷிப் வந்து டைட்டில் கிடையாது. லீடர்ஷிப் இஸ் நாட் அ பொசிஷன் ஆர் ஒரு ஒரு ஜாப் கிடையாது. லீடர்ஷிப் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த 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 குரூப்புக்கு காட் இஸ் ஒன் டே கோயிங் டு டேக் அக்கவுண்ட். நீ என்ன பண்ண இவங்கள, இந்த 50 பேருக்கு நீ இன்ஃப்ளூயன்ஸ் லைஃப் இம்பேக்ட் பண்ணிச்சு, அதுக்காக ஒன்று அங்கே வச்சேன். எப்படி நீ இவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டாந்த, ஏனோ தானே இருந்துட்டு போயிட்டியா? Leadership is there. Whether you are aware of it or not, it is there. Now I must, understanding this position, I must very intentionally நான் அதை எடுத்து நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் எக்ஸசைஸ் பண்ணணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அவங்கள மாற்றணும், அவங்களுக்குள்ள கொண்டாடுற காரியத்தை நான் செய்யணும். அது சும்மா இல்லை. ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் லீடர்ஷிப் இஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ நிறைய பேருக்கு லீடர்ஷிப்னா டைட்டில், பொசிஷன், இது அதுன்னு we have a wrong idea of leadership. Leadership has nothing to do with position. Where you are a leader because you have influence. How are you influencing your people? லீடர்ஷிப் ட்ரைனிங் வேற என்ன? இன்டெகிரிட்டி. முக்கியமானது. அது குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க. உத்தமனுடைய சப்ஜெக்ட் யோசித்தா ஆண்டவர் வந்து இருதயத்தை பார்க்குறாரு. சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க ஹியூமன் பர்சனாலிட்டி வந்து ஒரு பனிக்கட்டி மாதிரி. நம்ம சமுத்திரத்தில் இது இருக்கும்ல, ஐஸ்பர்க். அப்போது அந்த ஐஸ்பர்குடைய முக்கியமான ஃபீச்சர் என்னது? மெயின் பார்ட் வந்து கீழே, தண்ணி கீழே இருக்கும், தண்ணிக்கு மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் தான். ஸோ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் பர்சனாலிட்டி இஸ் லைக் அ ஐஸ்பர்க். உள்ளுக்குள்ளே தான் மெயின் பர்சன் இருக்கான். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம், ஒருத்தர் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு? உள்ளுக்குள்ளே பார்க்குறாரு. அங்கே தான் நம்முடைய ரியல் பர்சனாலிட்டியே, கேரக்டரே அங்கே தான். வெளியில் என்னவெல்லாம் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் அதையும் பார்ப்பார். ஆனால் மெயினாக அவருடைய ஃபோக்கஸ் அங்கே ஆராய்ந்து பார்ப்பார். இருதயத்தின் நோக்கங்கள் பார்ப்பார். ஏன் நீ யோசிக்கிற, என்ன வச்சுக்கிட்டு இருக்க, எது பின்னால் ஓடிட்டு இருக்க, அது என்னத்தினால உனக்கு முக்கியமாக இருக்குது, இதெல்லாம் பார்ப்பார். அங்கே நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அங்கே கொடுத்தா தான் சுவிசேஷம் ஏன் மூலமாக போகும். ஏன்னா சுவிசேஷம் இஸ் நாட் அ தியரி, ஒரு ஒரு ஃபிலாசபி கிடையாது, ஒரு ஐடியாலஜி கிடையாது, ஒரு கான்செப்டை நம்ம வந்து ஜனங்களுக்கு நம்ம சொல்லலை. இட் இஸ் மை லைஃப். காஸ்பல் மஸ்ட் ஃப்ளோ த்ரூ மீ. யூ ஆர் த மெசேஜ். ஐ எம் நாட் ஜஸ்ட் அ மெசஞ்சர், ஐ ஆம் த மெசேஜ். நான் தான். ஸோ என்கிட்ட உத்தமம் இல்லைன்னா தென் ஐ பிகம் அ ஸ்டம்பிளிங் பிளாக். நான் என் வாழ்க்கையை ஒரு அந்த மெசேஜுக்கு நான் தான் ஹிண்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம தான் ஹிண்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இந்த சுவிசேஷத்துக்கு நம்ம தான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஏன்னா அந்த உத்தமம் இல்லை. ஸோ தட் இஸ் த டாபிக். 3 வந்துருச்சு. 3 வந்துருச்சு. என்ன இருக்கு? ஃபேமிலி எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஃபேமிலி சொல்லுங்க. ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல. இப்போ ஃபேமிலி லைஃப்பில் முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் தான் தொடங்கணும். தட்ஸ் வே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே வாட் இஸ் திஸ் ரிலேஷன்ஷிப்? இந்த மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எடுத்தால் அது என்னது? ஒய் ஆர் வி மேரிட் கேள்வி கேட்டால் நிறைய பேருக்கு ஆன்சர் கிடையாது. சரி, ஏன் கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணியாச்சு, ஏன் கல்யாணம் பண்ணீங்க? இந்த கல்யாணம்னா என்னது? இது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மேரேஜ்னு யாருக்கும் தெரியாது. மேரேஜ் இஸ் அ கவனன்ட் ரிலேஷன்ஷிப். ஆண்டவரும் ஜனங்களும் ஒரு கவனன்ட்டில் இருக்காங்க. வாசிங்க ஏசாயா 54:5. காட் இஸ் அ ஹஸ்பண்ட். அவரின் நாயகர். ஏசாயா 54. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அவர் நம்முடைய நாயகர். இஸ் ஹஸ்பண்ட். அவர் எப்பொழுதும் முதலிருந்தே அவர் வந்து சிருஷ்டிக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் ஆண்டவர் வந்து நியமித்திருக்கிறார். he wants to introduce himself as I am your husband. அதனால தான் மேரேஜை வந்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் மேரேஜை வந்து ஆர்டைன் பண்ணுறாரு. ஏன்னா
மேரேஜ் இஸ் அ டெமான்ஸ்ட்ரேஷன். அந்த மேரேஜுக்கு இது ஒரு மாடல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் காட் இஸ் ஹஸ்பண்ட். ஸோ சர்ச் இஸ் த பிரைடு, அவர் தான் ஹஸ்பண்ட். அது ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பை உலகத்தை காட்டுறதுக்காக தான் மேரேஜ். மேரேஜ் சரியில்லைன்னா உலகத்துக்கு ஆண்டவர் யாருன்ட்டு தெரிய வராது. அவர் கவனன்ட் கீப்பிங் காட். மேரேஜ் இஸ் நாட் நெகோஷியபிள் பிகாஸ் இட்ஸ் அ கவனன்ட். ஆண்டவரும் ஜனமும் காட் இஸ் சேயிங் ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட், நான் உன்னை விடவே மாட்டேன், நீ என்னுடைய மனைவி, யூ பிலாங் டு மீ. அதனால தான் ஹோசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ போய் ஒரு வேசியை கல்யாணம் பண்ணு, அப்போ உனக்கு தெரியும் அவள் உன்னை விட்டு போகும்போதும் வேற யாராவதோடு இருக்கும்போதும் உன் மனசு எப்படி உடையும், அப்போது உனக்கு தெரியும் என் மனசு எப்படி உடையுது. என்னுடைய ஜனம் என்னுடைய மனைவி, என் மனைவி என்னை விட்டு போயிட்டா அது உனக்கு தெரியணும், அப்போ நீ மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். God is a covenant keeping God. அது உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் மேரேஜ். If marriage doesn't work, how will the world know who God is? அவர் ஒரு ஹஸ்பண்ட். He is a husband who loves. So இது அந்த சப்ஜெக்ட் மேரேஜ். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் bringing up children. இது படின்னா without giving them கிங்டம் பற்றி சொல்கிறதே கிடையாது. அவங்களுக்கு என்னத்துக்காக நம்ம ரேஸ் பண்ணுறோம். அண்ட் another thing brother, I don't know whether you will agree with me. நான் இது எல்லாத்தையும் சொல்லிடுவேன், தயவுசெய்து பிள்ளைங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பாதீங்க. தயவுசெய்து புதுசாக எங்களுக்கு சொல்லுங்க, அதை குறிப்பிடல வெளிநாடுகளுக்கு அனுப்பாதீங்க. டோன்ட் சே. அண்ட் பிள்ளைங்களோட பேசுங்க. இந்த தேசம் மாதிரி தேசமே கிடையாது. என்ன மிஷன்ஸ் நீங்கள் வேர்ல்ட் லெவலில் மிஷன்ஸை பற்றி யோசித்தா there is no other country that is as challenging as India for missions. மிஷன்ஸ்னா இந்தியா தான் நம்பர் 1. மிஷன் சேலஞ்ச்னா மிஷன் தவிர நம்ம என்ன வாழ்க்கை நமக்கு? we are here for the gospel only. இது இல்லாமல் பிள்ளைங்களை நம்ம வளர்க்கும் போது நீ நல்லா படி, ஏன்னா நீ எஸ்தர் மாதிரி இருக்கணும், நீ ஜோசப் மாதிரி இருக்கணும், உயர்ந்த இடத்துல இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த தேசத்தை நம்ம ஜெயிக்கணும்னா we need godly men and women in high positions. கவர்மெண்ட்டில் இருக்கணும், பாலிட்டிக்ஸில் இருக்கணும், சொசைட்டியில் இருக்கணும், இன்ஜினியர்ஸ் ஆர் we must be godly people. எங்கேருந்து அவங்க உருவாக்க முடியும்? நம்ம வீட்டில் தான். இந்த பிள்ளைங்களை நம்ம ரேஸ் பண்ணலன்னா இவங்களுக்கு எப்படி தெரியும் என்ன பேர்டன், என்ன மிஷன்ஸ்னா என்ன? நம்மகிட்ட தானே we are responsible for them. We have to raise these giants நம்ம வீட்டில் இருந்து. So the whole understanding of family life is you have to raise up children நம்ம தேசத்துக்காக. இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் காலையில், பார்த்தலோமியூ ஜீகன்பார்க் வெற்றி எங்கே வந்தார் அப்படின்னு அவங்க சொன்ன தாரங்கபாடிக்கு வந்து இறங்கினார் அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன், அவர் வந்து இறங்கும்போது வயசு 24, 24 இயர் பாய். 9 months பிஷிப்பில் ட்ராவல் பண்ணி வந்து தாரங்கபாடி 24 வயசில் 9 months ட்ராவல் பண்ணி வர்றாரு. யூத் யங் பாய். இன்றைக்கி நம்ம யங் பாய்ஸ் எப்படி இருக்காங்க எனக்கு யோசித்தாலே பயமாக இருக்குது. ஒரு பேர்டன் கிடையாது. ஒரு 9 மாதம் ட்ராவல் பண்ணி இந்தியாவுக்கு போகணுன்னா வந்து போங்கன்னு போயிருப்பாங்க நம்ம யூத் எல்லாம். வந்து இறங்கி யாருமே இல்லை கேட்குறதுக்கு. he was very sick. he was sickly boy. ஆனாலும் இங்கேருந்து அவர் 36 வயசுல இறந்துட்டார். 12 வருஷம்தான் மினிஸ்ட்ரி, 12 year மினிஸ்ட்ரி இன் இந்தியா. போகவே இல்லை திருப்பி. இங்கேயே இருந்து நிறைய தடவை சிக்காகி அப்புறம் somebody gave him something. நமக்கு தமிழ் பைபிள் இருக்குன்னா பார்த்தலோமியூ ஜீகன்பார்க் தான். இன்னைக்கு நம்ம தமிழ் பைபிள் வாசிட்டுருக்கோம். யார் கொடுத்த தமிழ் பைபிள்? 24 years யூத் வந்தவன் 36 வயசுல இறந்தாச்சு. 12 வருஷம் ஊழியத்தில். இன்றைக்கி நமக்கு நம்ம தேசத்தை பற்றி பேர்டனே கிடையாது. நம்ம யங் பீப்புள் எல்லாம் we are wanting to go. ஊழியத்துக்கு வர்றவங்களே எவ்வளோ சம்பளம் தான் கேட்குறான். ஆக்சுவலி நான் சொல்லி சம்பளமே கிடையாது, ஆண்டோடைய ரட்சிப்பு கிம்பளம் தான் அது.
என்ன சந்தோஷம் அதில். அது ரியாலிட்டி தெரில, ஏன்னா வேறு மாதிரி வளர்ந்துருச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சம் புது ஜெனரேஷனை உருவாக்க நினைக்கிறேன். அவனுக்குரிய எல்லா தேவைகள், சாப்பாடு, தங்குற இடம், ட்ரெஸ்ஸு தானே அங்கே. சம்பளம் அப்படி வர்றவங்கள அதை மையப்படுத்தி தான் வர்றாங்க. அதான் இப்போ சீகன் பால் மாதிரி ஒரு யூத்கள்லாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இந்த செய்தி. இன்னைக்கு 12 வருஷம் தான் ஊழியம். ஜீசஸே 3 வருஷம் தானே, அப்படி தானே? 3 வருஷத்தில் தானே அவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேமிலி லைஃப்பில் வி ஹாவ் டு ரேஸ் அப் ஆர் யங் பீப்புள். 1.45 பில்லியன் பாப்புலேஷன் இந்தியாவுக்கு. இன்னைக்கு வெஸ்டர்ன் மிஷினரிஸ் வர முடியாது. வெஸ்டர்ன் மிஷினரிஸ் வந்தாலும் இங்கே வந்து யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. ஃபாரின் மணி வரதும் ரொம்ப இட் ஹஸ் பிகம் வெரி டிஃபிகல்ட். இன்னைக்கு வி ஆர் த ஒன்ஸ் ஹூ ஹேவ் டு, நம்ம தான் சீகன்பால் ஆகணும். ஆமாம், நம்ம தான் கொடுக்கணும் இந்த தேசத்துக்கு. நல்லா இருக்கு எங்களுக்கு இந்த பாயிண்ட் நல்லா சொல்லுங்க. நிறைய இன்னைக்கு நம்ம யங் பீப்புள் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் தட் டுடே தே ஆர் ஏர்னிங் எனி லெஸ். இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா our young people are earning quite a big salary. Why should we go for funds anywhere else? இவங்களை நம்ம யங் பீப்புளே சேலஞ்ச் பண்ணலாம். நீ ஒரு சர்ச் எடுத்துக்கோ, அந்த சர்ச்சினுடைய பட்ஜெட்டே நீ அண்டர் ரைட் பண்ணலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. உண்மையான ஊழியங்களே அவங்களுக்கு எது உண்மையான மனுஷன், அந்த யங் பீப்புள் கொண்டு போகணும். எது இம்பார்ட்டன்ட், ஆண்டவர் என்ன விரும்புகிறார். ஒரு சிறு பையன் 5 அப்பா 2 மீன் எல்லாத்தையும் கொடுத்துட்டார்ல, ஆயிரங்களில் வருது. ப்ரைஸில் எங்கள் கடைசி இதெல்லாம் ரொம்ப சூப்பர். இன்னும் ஏதாவது சொல்லுங்கள் சார். அது இன்னொரு டாபிக் இதில் இருக்க. இந்த செமினாரில் வந்து கோல் செட்டிங்கும் வச்சுருக்காங்க. கோல் செட்டிங் ரொம்ப முக்கியமானதில்ல. ஸோ இப்போ எது செஞ்சாலும் இட் ஹேஸ் டு ஹாவ் அ கிளியர் ஃபோக்கஸ். ஒரு மினிஸ்ட்ரி எடுத்தோன்னா அதனுடைய என்ன 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 நோக்கத்தோடு செய்கிறோம். இப்போ வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது there has to be a starting point and where do you want to take it. இப்போ ஒரு மினிஸ்ட்ரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. I start this ministry. இது 5 வருஷத்தில் நான் என்ன எதிர்பார்க்குறேன், 5 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகணும், இந்த வில்லேஜில் என்டர் பண்ணுறோம், இந்த வில்லேஜில் 5 வருஷத்துக்குள்ளே வாட் இஸ் த அவுட்கம்ஸ் தட் வி மஸ்ட். அந்த கிளாரிட்டியே கிடையாது. நிறைய தடவை நம்ம போய் மினிஸ்ட்ரி பண்ணுறோம், ஆக்டிவிட்டி பண்ணுறோம் இல்லையா, கோல் செட்டே பண்ணல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையே யோசிக்கல. ஆனால் ஆண்டவர்கிட்ட மனசில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே இங்கே என்ன செய்ய விரும்புகிறீங்க, உங்களுடைய யோசனை என்ன. அப்போ ஆண்டவர் சொல்லுவார். அதை நம்ம என்ன பண்ணணும், அதை கேப்சர் பண்ணணும், அதை வந்து ஆர்டிகுலேட் பண்ணணும், அதை ரைட்டிங்கில் கொண்டு வரணும். இந்த ஸ்டான்ஸ் ஒருவேளை அது வெரி கிளியராக வராமல் இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், என்ன ஆண்டு சொல்கிறாரோ அதை நம்ம எழுத்தில் கொண்டாந்துட்டு, ஓகே 5 வருஷத்தில் இதை நான் இந்த சேஞ்சை இந்த இடத்துல நான் கொண்டு வரணும்னா அதுக்கு என்னெல்லாம் நடுவில் இருக்க ஸ்டெப்ஸ் என்ன. ஃபர்ஸ்ட் 6 monthஸில் இதை செய்யணும், அடுத்த 12 மாதத்தில் இது செய்யணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், we can allot the different activities. Then you start doing your ministry. 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பிளானில் 6 மாதத்துக்கு அப்புறம் நடந்துதா நடக்கலையா, ஏன் நடந்ததுன்னா ஏன் நடந்தது, ஏன் நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, நமக்கு செக் பண்ணுறதுக்கும் we will have கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸோ கோல் செட்டிங் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் இன் மினிஸ்ட்ரி. நிறைய பேர் பிரதர் பைபிள் ஸ்டடி இங்கே பண்ணுறீங்க, என்னத்துக்காக பண்ணுறீங்க, என்ன பிரதர் பைபிள் ஸ்டடி பண்ண தானே செய்யணும், கட்டாயம் பண்ணுவேன். என்னத்துக்காக பண்ணுறீங்க, யாருக்காக பண்ணுறீங்க, யார் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க. நீங்கள் பைபிள் ஸ்டடி பண்ணுறதுனால 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன வித்தியாசத்தை எதிர்பார்க்குறீங்க, என்ன நோக்கத்தோடு நோ பிளானிங் அட் ஆல். People are just doing activity programs. So you don't know what you're doing. அவரை நடுவில் விட்டுட்டு போயிடும். கோல் செட்டிங் இருந்தால் தான் ஓகே, நான் இது வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன், நான் நெக்ஸ்ட் லீடருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் கூட ஐ கேன் எக்ஸ்பிளைன், இதான்ப்பா ஃபைனல் நாங்கள் பிளான் பண்ண இதான் ப்ரோக்ராம்,
இது வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், நீ இப்போ எடுத்து நெக்ஸ்ட்டாக என்கிட்ட நீ எடுக்கும்போது உனக்கு தெரியும் நான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன், நீ இதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு உன்னால் சரியாக எடுத்துகிட்டு போக முடியும். we are doing இதெல்லாம் நம்ம யோசிக்காமல் செய்கிறதுனால we make lot of blunders. ஏதோ செய்கிறோம், கோல் இல்லைடா. மெயின் இப்போ டெய்லி பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் எங்கே பண்ணுறது. where do you live? Yeah, I lived here in Bangalore University, Gnanabarthi. எங்கள் சர்ச் இங்கே அங்கே போறியா? Yeah. எந்த சர்ச்? Paul's CSI. church. CSI. CSI மாதிரி தெரியல. They're like Pentecost or something, but அவங்க கன்னடால தான் worship பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த பாத் வந்து இப்ப சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு எனக்கு, பட் அவங்க கோயிங் த்ரூ அந்த பாத் அப்படின்றது ரொம்ப ஹாஷா இருந்தது. பட் இப்போ படிப்படியா அவங்கள ஆண்டவர் முன்னேற்றுறாரு. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கிள். இப்போ வந்து எங்க அண்ணனையும் சரி, என்னோட அக்காவையும் சரி, இன்னும் எங்க அம்மா அப்பாவோட ஹெல்த்தும் சரி, எல்லாம் ஆண்டவர் வந்து இங்க பாத்துக்கிறாரு. அவங்க இப்போ அவனும் இங்க இருக்கனால அவங்க வந்து ரொம்ப நிம்மதியா அப்படி ஃபீல் பண்றாங்க. இப்போ கூட எங்க அண்ணனுக்கு வந்து அலைன் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுதான்.